குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற சில பேர் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா சில பேர் கோர்ஸை வாங்கி அதில் கற்றுக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். அதனால் ஆரம்பத்துலேயே நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இந்த வீடியோ இந்த யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காகலாம் கிடையாது, ஓகேங்களா? இதில் எனக்கு ஒரு பதில் தேடுதல் இருக்குது. அதனால் இந்த கேள்வியை நான் பதில் தேடுறதுக்காக கேட்குறேன். அது என்ன கேள்வினா, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏன் மிக குறைவான மக்கள் தான் தொடர்ந்து ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். நான் கேட்குற இந்த கேள்வி உங்களுக்கு கரெக்டாக தோணுதா? அப்போ நான் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த தலைப்பு எதன்னா, ட்ரேடிங் கோர்ஸ் பல பேர் வாங்குகிறாங்க. அந்த ட்ரேடிங் கோர்ஸ் வாங்கிட்டால் உடனே அவங்க பணக்காரனாக ஆக முடியுமா? அதில் உண்மையான விஷயம் என்ன இருக்குது? அந்த உண்மையை நம்ம இந்த ஆடியோவில் பேசலாம், ஓகேங்களா? ஒரு சின்ன உதாரணம் நம்ம இங்கே பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் அகாடமி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அங்கே 1000 பேர் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரே கோச்சு தான் இருப்பார். அவங்களுக்கு ஒரே மாதிரி பயிற்சி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரே மாதிரி நெட் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் எத்தனை பேர் இந்திய டீமுக்காக போய் விளையாடுறாங்க? ஒரு சிலர் மட்டுமே தான் இருப்பாங்க. அதற்கான அந்த டேலண்ட் ஸ்கில்ல ஒரு சிலர் மட்டுமே உள்ளே வராங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கோச் மோசமானவரா அப்படின்னு அந்த கொஸ்டின் வருதா? அப்போ அந்த கோச் மோசமானவரா, ஒரு தலைபட்சமாக அவர் கோச் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்போ மற்றவங்கெல்லாம் அந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டாங்களே, அவங்கெல்லாம் முட்டாள்களாகவே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. அப்படின்னா இங்கே வித்தியாசம் என்ன இருக்குது? பயிற்சி வேறு, போட்டி வேறு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங் சென்டரில் பயிற்சி வேறு, போட்டின்றது வேறு. அதே மாதிரி தான் கோர்ஸில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்க. எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் லைவில் ட்ரேட் ஆகும்போது ஏன் மெழுகுவர்த்தி நகர்ற மாதிரி நம்ம P&L நகருது? ஏன் பயம் வருது? ஏன் பேராசை வருது? ஏன் சந்தேகம் வருது? அந்த நேரத்தில் புத்தகத்தில் படிக்கிற எல்லாமே ஏன் மறந்து போகுது? இது நடக்கிறது தானே. அப்போ நான் இந்த கொஸ்டின் கேட்குறதுல தப்பு இல்லையே. இதுதான் பல பேருக்கு புரியாத மிகப்பெரிய உண்மை. ட்ரேடிங் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி விளையாட்டு கிடையாது. ட்ரேடிங் அப்படின்றது மனநிலை சம்பந்தப்பட்ட விளையாட்டு. கரெக்ட் தானே? ஒரு சின்ன உதாரணம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்க, இல்லைனா ஒரு கோர்ஸ் மூலிமா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். 10 ட்ரேடில் 6 ட்ரேடு வின் பண்ணுறீங்க, 4 ட்ரேடு லூஸ் பண்ணுறீங்க, தோல்வி அடைகிறீங்க. இந்த நல்ல ஸ்ட்ராட்டஜி எது? அந்த 6 ஸ்ட்ராட்டஜி. ஆனால் மற்ற 4 ஸ்ட்ராட்டஜியும் ராங்கான ஸ்ட்ராட்டஜி, தப்பான ஸ்ட்ராட்டஜி, வெற்றி இல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு லாஸ் வந்ததுனால தானே உங்களுக்கு தெரியுது. இப்போ 4 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே லாஸ் பண்ணிடுறீங்க. 5வது ட்ரேடு போய் நீங்கள் எடுப்பீங்களா? மார்க்கெட்டில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க? எடுக்க மாட்டாங்க. இதுவே 6 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபஸ்ட்லேயே வின் பண்ணிடுறீங்க. 7வது 8வது 9வது 10வது எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. ஏன் இந்த முரண்பாடான எண்ணங்கள் வருது? அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. தோல்வின்னு வரும்போது 4 தோல்வி கண்டினியூஸாக பார்க்கும்போது 5வது ட்ரேட் எடுக்க கஷ்டப்படுற நம்ம மனசு கண்டினியூஸாக 6 வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் 7, 8, 9, 10 அப்படின்னு ஏன் ட்ரேட் எடுக்கிறோம்? இதுதான் நமக்குள்ளே இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தோல்வி அடையலை, உங்கள் மனநிலைமை தான் அங்கே தோற்று போகுது. அப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல, ஏன் மக்கள் அப்போ கோர்ஸ் வாங்குகிறாங்க? ஏன் மக்கள் அங்கே கோர்ஸ் வாங்குகிறாங்க? அவங்க அந்த கோச்சரோட அறிவு பெறவா? இல்லை. பெரும்பாலும் மக்கள் அவங்க வாங்கிறது ஒரே ஒரு எண்ணம் தான். என்னது? அவங்களுக்கு உண்டான ஒரு கனவு. பெரும்பாலான ஜனங்க கோர்ஸு செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த கோர்ஸ் செல் பண்ணக்கூடியவங்களோட கனவை நம்ம போய் வாங்குகிறோம். அவங்களோட கனவை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். எதுக்கு? சீக்கிரம் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு தானே வாங்குகிறோம்.
அதுக்காக பல பேர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டெல்லாம் வெளியே வருவாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் வாங்குறதுனால இது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுதா? வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் வாழ்க்கையை மாற்றுதா அப்படின்னு கேட்டால், அந்த எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய ஆபத்தாக ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் இந்த மார்க்கெட்டிங்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் யாருடைய அவசரத்தையும் மதிக்காது. உங்களுக்கு பணம் தேவை அப்படின்றதுக்காக மார்க்கெட் பணம் கொடுக்குமா என்ன? கொடுக்காது. நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கோர்ஸை வாங்கியிருக்கீங்க, அதுக்காக மார்க்கெட் உங்களுக்கு லாபம் தருமா என்ன? தராது. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாவம் இந்த மார்க்கெட்டில் இவர் இவ்வளோ லட்சங்களை இழந்துட்டார், சரி அவருக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படின்னு மார்க்கெட் நினைக்குமா? மார்க்கெட் தருமா? அதுவும் தராது. அப்போ மார்க்கெட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கும். என்னது? நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒழுக்கமாக செயல்படுத்துகிறீங்களா அப்படின்றத மட்டும்தான் மார்க்கெட் பார்க்கும். அப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கலாம்ல. ஒரு கோர்ஸ் 10 மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். 10 மணி நேரத்தில் ஒரு கோர்ஸை நீங்கள் கற்றுக்குறீங்க, நல்லா கற்றுக்குறீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, இப்படி போனால் அப்படி வரணும், அப்படி வந்தால் இப்படி வரணுன்ட்டு. ஆனால் அதுக்கான அனுபவம் எங்கே வரும்? எப்படி கிடைக்கும்? 10 மணி நேரத்தில் ஒரு கோர்ஸை கற்றுக்குற நீங்கள் அதுக்கான அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஒரே நாளில் 2 நாளில் மார்க்கெட்டில் வருமா அப்படின்றத ஏன் திங்க் பண்ண மாட்டீங்க? ஒரு அனுபவம் வர்றதுக்கு மினிமம் 1 இயர் 2 இயர் 3 இயராவது ஆகும். மினிமம் 3 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட ஆஃபீஸோட கல ஆய்வு எல்லாமே A to Z கற்றுக்கிறதுக்கு நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் HR டீமில் 1 மந்த்து ட்ரைனிங் பீரியட்னு கொடுப்பாங்க. 6 மாதம் ப்ரொஃபஷ்னரி பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஒரு சாதாரண வேலைக்கு நம்ம அப்படி போகும்போதே அந்த அளவுக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்போது, ட்ரேடிங்கில் மட்டும் எப்படிங்க 10 மணி நேரத்தில் ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு அடுத்த நாளே நம்ம பெரிய லட்சங்களை சம்பாதிக்க முடியும்னு அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஒன்றும் இல்லை, நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இல்லை, ஒருத்தர் கார் ஓட்ட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, ஓகேங்களா? ஆனால் சென்னை டிராஃபிக்கில் தைரியமாக ஓட்டுறவங்களாம் யார்? கார் ஓட்டுறதுல நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறவங்க புதுசாக கற்றுக்கிட்டு ஓட்டுறவங்களா ஓட்டுவாங்க? அப்போ ஆல்ரெடி நல்ல அனுபவம் இருக்கக்கூடியவங்க தான் அந்த டிராஃபிக்கான ஏரியாவில் ரொம்ப பீக்கான ஹவர்ஸில் அனுபவம் உள்ள டிரைவர்ஸ் தான் ஓட்டுவாங்க. அப்போது அந்த கார் டிரைவிங்கை நம்ம எங்கே கற்றுக்க முடியும்? இந்த மாதிரி லைவ் ப்ராக்டிக்கல் ரோட்டில் ஓட்டும் போது தான் கற்றுக்க முடியும். இதே கார் ஓட்டுறத கார் கற்றுக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் டிராஃபிக் ரூல்ஸு, அந்த ரூல்ஸு அது இதெல்லாம் நம்ம கற்றுப்போம், நல்லா கற்றுப்போம், எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஆனால் லைவில் கார் ஓட்ட வரும்போது அங்கே தடை ஒன்று வருது இல்லை? அதே மாதிரி தான் ட்ரேடிங் கோர்ஸு அறிவை கண்டிப்பாக கொடுக்கும், அது சந்தேகமே கிடையாது. அது கூட கொடுக்கலனா அப்புறம் அவ்வளோ காஸ்ட்லியான ஃபீஸை கட்டிவிட்டு ட்ரேடிங் சம்மந்தமான அறிவு கூட கிடைக்கலனா அது எப்படி? அப்போது இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு அறிவெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவம் யார் கொடுப்பா? மார்க்கெட்டு கொடுக்கும். அந்த மார்க்கெட் தான் அந்த அனுபவத்தை கொடுக்கும். அது உனக்கு ப்ராஃபிட் அனுபவமா லாஸ் அனுபவமான்றது உன்னுடைய ஒழுக்கத்தில் தான் இருக்குது, உன்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் எந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நான் எதை கற்றுக்கிட்டு இருந்தேன் அதை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது கண்டினியூஸாக நான் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் எனக்கான அனுபவம் அதில் கிடைக்கும். நான் 10 ஹவரில் ஒரு கோர்ஸையே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல விற்கணும், இந்த இடத்துல இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பழைய முடிஞ்ச அறிவு தான். மார்க்கெட்டுன்றது முடிஞ்ச அறிவு கிடையாது. புதுசாக நாளைக்கு லைவில் ட்ரேட் ஆகும்போது அது வித்தியாசமாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு கடினமான உண்மையை நான் சொல்லட்டுமா? பல பேர் கோர்ஸை வாங்குகிறாங்க, ஆனால் ஜேர்னல் எழுத மாட்டாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றவே மாட்டாங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கவே மாட்டாங்க. ஒரு வாரம் பயிற்சி கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா புதிய ஸ்ட்ராட்டஜியை நோக்கி ஓடுவாங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய கோர்ஸ் போவாங்க, மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய இண்டிகேட்டர்ஸை வைப்பாங்க. இப்போது மீண்டும் ஒரு புதிய ஒர்க் ஷாப்பை நோக்கி ஓடுவாங்க. இப்படி இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்படியே மார்க்கெட்டை
நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு புது புது வெண்டாராக, புது புது ட்ரைனிங் கோர்ஸாக, புது புது ஒர்க் ஸ்டேஷனாக, புது புது இந்த மாதிரி கோர்ஸை வாங்கிறது பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை ஸ்ட்ராட்டஜியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிலாம் பிரச்சனையே இல்லை. நம்மளோட மனநிலைமை தான் அங்கே பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த இண்டிகேட்டர் நோக்கி ஓடுறோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஜே 4 ஸ்டேஜ் தான். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்று வேகமாக போகணும், இல்லை வேகமாக கீழே வரணும், இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கணும், இல்லை ஒரு சைட்வேயில் இருக்கணும். இந்த 4 தவிர மார்க்கெட்டில் வேறு எந்த ஸ்டேஜும் இல்லை. இந்த 4 ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம பண்ணால் நமக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷனும் வேணாம், இந்த கோர்ஸ் விற்கிற ஜனங்கக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அது நமக்கு தெரியாது, புரியாது. ஏன்? நம்ம சீக்கிரம் கற்றுக்கணும், சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே உள்ளே வரோம். அப்போது இந்த மாதிரி புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியை கோர்ஸ் சென்டரில் போய் நம்ம வாங்கிக்கிறது, அது ஒரு உண்மையான மனநிலையான்னு கேட்டால் அது உண்மையான மனநிலை இல்லை. இங்கே டோட்டலாக நம்மளோட சைக்காலஜி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் படிக்கிறோம், ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு 4 வருஷம் படிக்கிறோம். ஆனால் ஒரு ட்ரேடிங் மட்டும் 30 நாளில் கோர்ஸை வாங்கிட்டு அந்த 30 நாளுக்கு அப்புறம் இது நம்ம வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றிடும் அப்படின்றது மட்டும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம்? அப்போ யதார்த்தத்தை நம்ம உணரணுமா இல்லையா? படிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம், ஒரு இன்ஜினியருக்கு 4 வருஷம், ஒரு நர்ஸு கூட ஒரு 4 வருஷம், எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி. நம்ம எல்லாருமே டிகிரி வாங்கியிருப்போம். எல்லாருமே +2 முடிச்சுட்டு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே டிகிரியே கொடுக்குறான், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு அப்படின்னு. இவ்வளோ உண்மையை நம்ம பார்த்துட்டு உள்ளே வரோம். ஆனால் ட்ரெயினிங் மட்டும் வந்தோடனே 30 நாளில் ஒரு கோர்ஸை வாங்கிட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் வரலன்னு காசை கொடுத்துவிட்டு அப்புறம் புலம்புறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ட்ரேடிங்கோட யதார்த்தத்தை, எதிர்பார்ப்பை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் வேறு, எதிர்பார்ப்பு வேறு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இடைவெளி இந்த மார்க்கெட்டில் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக் கொடுக்குறத நான் தப்பு அப்படின்லாம் சொல்லலை, கோர்ஸை வாங்குறதெல்லாம் தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த ஒரு கோர்ஸு ஒரு வெற்றிக்கான டிக்கெட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒருத்தருக்கு விற்கிறீங்க, இந்த கோர்ஸ் வெற்றிக்கான டிக்கெட் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கோர்ஸால் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபம் பண்ண முடியும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் கொடுக்குற கோர்ஸ் ஒரு வரைபடம் மட்டும்தான். அதில் டெஸ்டினேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு வரைபடம். அந்த பாதையில் நடக்க வேண்டியது கோர்ஸ் வாங்குறவங்களோட கடமை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட், கோர்ஸில் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்கா அப்படின்ற அந்த அடுத்த கேள்வி அங்கே வருது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கோர்ஸ் விற்கிறவங்களையோ இல்லை ஒர்க் ஸ்டேஷன் நடத்துகிறவங்களையோ நான் தப்பெல்லாம் சொல்லலை. எனக்கு தோன்ற இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உண்மையாக வேணும். ஓகேங்களா? அப்போது ட்ரேடிங்கில் இந்த வெற்றியை வாங்க முடியுமா? ஒரு கோர்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒர்க் ஸ்டேஷன் மூலியமாகவோ போய் ஒரு வெற்றியை ட்ரேடிங்கில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியாது. அப்போ அறிவை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அறிவை வாங்கலாம். உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் போகிற இடத்துல ஒர்க் ஸ்டேஷனில் அறிவை விற்கிறாங்க, அவங்களோட அறிவை விற்கிறாங்க, நீங்கள் அதை போய் வாங்கிக்கிறீங்க. சில பேர் கோர்ஸை விற்கிறாங்க, அவங்களோட கனவை உங்ககிட்ட திணிக்கிறாங்க, நீங்கள் வாங்குறீங்க. அது மூலிமா உங்களுக்கு அறிவு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த அறிவால் உங்களால் வெற்றி பெற முடியுமா, வெற்றியை வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த அறிவை நீங்கள் அனுபவமாக மாற்றுற வரையும் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் உண்மையான யதார்த்தம். அப்போ பல பேர் லாஸ் பண்ணவங்க இப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்களே, அது எப்படி? அந்த யதார்த்தமான உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ரியலாகவே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. அப்போது இந்த கோர்ஸ் பல பேர் இந்த 50,000 ரூபாய் கோர்ஸை வாங்கினா நான் நெக்ஸ்ட் நாளே மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவோமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக மாற முடியாதுங்க. அப்போ கோர்ஸ் வாங்குகிற 100 பேரில் 95 பேர் ஏன் லாஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அறிவை மட்டும்தான் வாங்குறீங்க,
ப்ராஃபிட்டபிள் பண்ணக்கூடிய அந்த யுக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அறிவை நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணனா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இப்போ ஒரு கார் ஓட்டுறோம், இப்படி ஓட்டுங்க, இதை பிரேக்கை பிடிங்க, இந்த ஆக்சிலேட்டரை மிதிங்க, கிளச்சை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது அது அறிவு. நம்ம வாங்கிக்கலாம் அந்த அறிவை. அந்த காரை எடுத்து ஓட்டுறது நீங்கள் தானே. சொல்கிறவர் சொல்லுவார், அதை எடுத்து காரை மூவ் பண்ணுறது நீங்கள் தானே. அப்போ அந்த காரை ஓட்டும் போது ஆன் த வேலை எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி தான் மார்க்கெட். அப்போ அந்த அறிவு அந்த இடத்துல வேலை செய்யாது, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அது வேறு மாதிரி போயிடும். அதை நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த கொஸ்டின் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதுன்னா, ட்ரேடிங் கோர்ஸை வாங்கிட்டால் மட்டும் நம்மளால் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியுமா, வின் பண்ணிவிட்டால் நம்மளால் பணக்காரன் ஆக முடியுமா, அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அறிவை தான் நம்ம வாங்குகிறோம், அனுபவத்தை வாங்கலை. அனுபவத்தை எந்த கோர்ஸ் சென்டராலையும் எந்த ஒர்க் ஸ்டேஷனாலையும் யாராலையுமே சொல்லித்தர முடியாது. அனுபவத்தை வாங்க முடியாது. அனுபவத்தை நீ உணர்ந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். டீச்சர்ஸ் ஸ்கூலில் சொல்லித்தராங்க, 5 லெசனுக்கு 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 டீச்சர் இருக்காங்க. டீச்சர் என்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த 5 சப்ஜெக்டை நீ படித்தா மட்டும் தானே பாஸ் பண்ண முடியும். டீச்சரை குறை சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காது. அதே மெத்தடு தான் மார்க்கெட்டிங்கில் சொல்லித்தரவங்க யார் வேணால் இருக்கட்டும், கோர்ஸை விற்கிறவங்க யார் வேணால் இருக்கட்டும். நீ பண்ணால் மட்டும்தான், நீ செஞ்சால் மட்டும்தான், உனக்கு அந்த அனுபவம் வந்தால் மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.